தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று இன்று முதல் சட்டப்பேரவை அப்படிங்கிறது நடந்திருக்கிறது. இது சந்தி சிரிச்சும் இருக்கிறது. விஜய் அவர்கள் முதலமைச்சராக அந்த சட்டப்பேரவையில் அமர்ந்திருக்கிறாரு. அமைச்சர்கள்லாம் அமர்ந்திருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், அவர் பதவியேற்க வராரு. வரும்போது விஜய் அவர்களை நோக்கி வணக்கம் அப்படின்னு வைக்கிறாரு. விஜய் அவர்கள் எந்த விதமான ரியாக்ஷனும் பண்ணாமல் அப்படியே உட்காந்துருக்கிறாரு மனுஷன். பார்க்கும்போது கில்லி படத்தில் விஜய் அவர்கள் ஒரு டயலாக் சொல்லுவார். கிரிக்கெட் விளையாடலாம், கில்லி விளையாடலாம், என்ன வேணால் ஆடலாம், ஆனால் ஆணவத்தில் மட்டும் ஆடவே கூடாது அப்படின்னு சொல்லுவார். அது விஜய் அவர்களுக்கும் பொருந்தும் தானே. முதலமைச்சர் அப்படின்ற அந்த ஒரு நாள்லேயே இப்படிப்பட்ட ஆணவம் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஆபத்தில் போய் முடியும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை. சரி, நம்ம வணக்கம் வச்சா இந்த மனுஷன் திரும்ப வைக்க மாட்டார் அப்படின்றது தெரிஞ்சதுனாலே என்னவோ எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விஜய் அவர்களுக்கு வணக்கமே வைக்கல. அவர் பாட்டுக்கு வந்தார், பதவி ஏற்றுட்டு கிளம்பி போயிட்டாரு. மாண்புமிகு திரு எடப்பாடி கே பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு வேணால் ஒரு 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் முதலமைச்சராக இருந்து ஆட்சி செய்தவர். அவருக்கு இந்த அவமானத்தை விஜய் அவர்கள் கொடுத்துருக்க கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தாழ்மையான கருத்து. விஜய் அவர்களுடைய ஆணவ போக்கு அப்படிங்கிறது வன்மையான கண்டனத்துக்குரியது. இந்த நிலையில் தான் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை அவருடைய இல்லத்திலே சென்று சந்திப்பார் விஜய் அவர்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. ஏப்பா, பேச்சுக்கு பேச்சு தூய சக்தி நாங்க, தீய சக்தி நீங்க, திமுக ஒரு தீய சக்தி, ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு தானப்பா பிரச்சாரம் பண்ணீங்க. யோக்கியனுக்கு இருட்டில் என்ன வேலை அப்படின்ற மாதிரி திமுக உடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டில் உங்களுக்கு என்ன வேலை மிஸ்டர் விஜய் அப்படின்னு அவரை நோக்கி நம்ம கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கு. நிறைய பேர் இது ஒரு அரசியல் ரீதியான சந்திப்பு, ஒரு நாகரீக அரசியல், பரஸ்பர நட்பு பாராட்டிக்கிறதுக்காக விஜய் அவர்கள் ஸ்டாலின் அவர்களுடைய இல்லத்துக்கு போனார். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மட்டும் ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சப்ப என்னென்ன மாதிரியான கேவலமான விமர்சனங்களை அண்ணன் சீமான் அவர்களுக்கு மேலே வச்சிங்க. சீமான் அவர்கள் ஸ்டாலின் அவர்களோட அண்ணனாக இருக்கக்கூடிய மு.க. முத்து அவர்களுடைய அந்த இரங்கல் செய்தியை தெரிவிக்கிறதுக்காக வீட்டுக்கு போன மனுஷனை ஸ்டாலின்கிட்ட பெட்டி வாங்கிட்டாரு, ஸ்டாலினோட பி டீமாக செயல்படுறாரு அப்படின்னு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு வந்தா ரத்தம், விஜய்க்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படிங்கிற கேள்வி எழுதில்ல. இப்பதான் நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களை நோக்கி எழுப்பக்கூடிய கேள்வி என்னன்னா, விஜய் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள்ட்ட பெட்டியை கொடுக்கறதுக்கு போனாரா இல்ல பெட்டியை வாங்குறதுக்கு போனாரா அப்படிங்கிற கேள்வியை நம்மளால எழுப்பாம இருக்க முடியல. ஏன்னா கடந்த 3 ஆண்டுகளாக 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் வாய்கிலிய வசனம் பேசி தான் இன்னைக்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்காரு, முதலமைச்சராகவும் ஆயிருக்காரு. இன்னும் சொல்ல போனால் விஜய் அவர்கள் கொளத்தூரில் நிறுத்தின அந்த வேட்பாளர் ஸ்டாலின் அவர்களை தோற்கவும் அடிச்சிருக்காரு. ஸ்டாலின் அவர்கள் தோத்து இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக முடியாமல் வீட்டில் உக்காந்துருக்கிறதுக்கு முக்கிய காரணமே விஜய் அவர்கள் தான். அப்படிப்பட்ட விஜய் ஸ்டாலின் அவர்களை நேரில் சென்று சந்திப்பதற்கான காரணம் என்ன? என்ன காரணம்னு நான் சொல்லவா? ஸ்டாலின் அவர்களோடு கூட்டணியில் இருந்த கட்சிகள் தான் இப்போ விஜய் அவர்களுக்கு ஆதரவு அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. இன்னும் சொல்ல போனால் இந்தியன் முஸ்லீம் லீக்லாம் ஸ்டாலின் அவர்களுடைய ஒப்புதல் இல்லாமல் எங்களால் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ இந்தியன் முஸ்லீம் லீகு தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிச்சிருக்குன்னா என்ன அர்த்தம்? ஸ்டாலின் அவர்கள் ஒப்புதல் கொடுத்துருக்காரு, சரிப்பா நீங்கள் ஆதரவு கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் ஐயுஎம்எல் தாவேகாவிற்கு ஆதரவு கொடுத்துருக்குன்னு அர்த்தம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவு கடிதத்தை வழங்காம அதை தாமதப்படுத்தி ஒரு பரபரப்பான அரசியல் சூழல்ல ஸ்டாலின் அவர்களை அவரோட இல்லத்துல நள்ளிரவு சந்தித்து திருமாவளவன் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துறாரு. அதுக்கப்புறம் தான் அவர் விஜய் அவர்களுக்கு தன்னுடைய ஆதரவு அப்படிங்கிறத சொல்றாரு. சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி இவங்க எல்லாருமே ஸ்டாலின் அவர்களோட ஒப்புதல்ல தான் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்டாலின் அவர்களுடைய பங்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி அமைவதற்கு முக்கிய
காரணமாக இருந்திருக்கு. அதற்கு நன்றி தெரிவிக்கிறதுக்கு தான் விஜய் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்திக்க போறாரு. நீங்க திராவிட கட்சிகளுக்கு மாற்று, நாங்க வந்தா அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம் அப்படின்லாம் பேசுறீங்களே விஜய், திமுகவுடைய ஊப்பிகளுடைய ஓட்டு மட்டும் இல்லை அப்படின்னா இன்னைக்கு விஜய் அவர்களால் கண்டிப்பாக ஆட்சி அப்படிங்கிறத அமைத்திருக்க முடியாது. விஜய் அவர்கள் யாரை தீய சக்தி அப்படின்னு சொன்னாரோ அந்த தீய சக்திக்கு ஓட்டு போட்ட உடன்பிறப்புகளோட ஓட்டு தான் இன்னைக்கு விஜய் அவர்களை முதலமைச்சராக அமர வைத்திருக்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. ஏன்னா 5 தொகுதிகளில் காங்கிரஸ் அப்படிங்கிறது வெற்றி பெற்றிருக்கு. அந்த 5 தொகுதியிலையும் காங்கிரஸ்காரர்கள் மட்டுமா ஓட்டு போட்டு காங்கிரஸுக்கு வந்து 5 தொகுதியை வாரி வழங்கிட்டாங்க. அது எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்தினோட ஓட்டு. அதே நிலைமை ஐயுஎம்எலுக்கும் பொருந்தும், திருமாவளவன் அவர்களுக்கும் பொருந்தும், சிபிஐ சிபிஎம் இந்த அனைத்து கட்சிகளுக்கும் பொருந்தும். அப்போ உடன்பிறப்புகளுடைய வாக்குகளை வச்சு தான் விஜய் அவர்கள் இன்னைக்கு முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கிற ரியாலிட்டி விஜய் அவர்களுக்கு நன்றாக தெரியும். அதனால குற்றம் உள்ள நெஞ்சு தான் குறுகுறுக்கும். அதனால நம்ம ஸ்டாலின் அவர்களை பார்த்து ஒரு நன்றி தெரிவிச்சுட்டு வந்துடுவோம். ஏன்னா நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி அமைவதற்கு முக்கிய காரணமாக இருந்தது ஸ்டாலின் அவர்களுடைய பெருந்தன்மை அப்படின்னு விஜய் யோசிக்கிறதுனால தான் அவரை நேரில் சென்று சந்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிரி மாதிரி காட்டி மக்களை ஏமாற்றி 108 இடங்கள்ல தமிழக வெற்றி கழகம் வந்து முன்னிலை பெற்றது. இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகர்ந்திருக்கு. இப்போ நாங்கள் எப்படி எடுத்துக்கிறது விஜய் அவர்களை? விஜய் அவர்களே, நீங்கள் வந்து ஸ்டாலின் அவர்களோட டிஎம்கேவோட பி டீம் எல்லாம் இல்லை, ஏ டீம், மெயின் டீமே நீங்கள் தான். ஆனால் அண்ணன் சீமான் அவர்களை கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல், ஈவிரக்கமே இல்லாமல் ஸ்டாலின் அவர்களோட பி டீம், ஸ்டாலின்கிட்ட பொட்டி வாங்கிட்டு தான் விஜய் அவர்களை எதிர்த்து பேசுகிறாரு சீமான். அப்படியெல்லாம் ஒரு குற்றச்சாட்டை அண்ணன் சீமானுக்கு எதிராக முன்வச்ச நபர்களை பார்த்து நம்ம கேட்கணும்னு நினைக்கிறது என்னன்னா, இதே கேள்வியை அண்ணன் சீமான் அவர்களை நோக்கி கேள்வி எழுப்புனீங்கல்ல, அதே கேள்வியை விஜயை நோக்கி எழுப்புவதற்கு உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா? அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியுடைய தலைவர், ஒரு தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கிறார். ஆனால் விஜய் அவர்கள் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர். ஏன்னா அண்ணன் சீமான் அவர்களை எளிதில் விமர்சிச்சிடலாம். ஏன்னா அண்ணன் சீமான் அவர்கள் நல்லவர், எந்த விதமான விமர்சனத்திற்கும் அவர் ரெடியா இருப்பாரு. விமர்சனம் என்பது நம்மளை தாக்கக்கூடிய சொற்கள் தானே தவிர அது கற்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி பேசுவார். ஆனால் விஜய் அவர்கள் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவருங்கிறதெல்லாம் தாண்டி சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாரு. அவரை எதிர்த்து ஸ்டாலினை போய் சந்திக்கிறீங்களே, ஸ்டாலினோட டிஎம்கேவோட ஏ டீமே நீங்க தான், மெயின் டீமே நீங்க தான் அப்படின்லாம் பேசினா நாளைக்கு நமக்கு ஏதாவது சட்ட ரீதியான பிரச்சனைகள் வருமோ அப்படின்னு வாயை எல்லாத்தையும் பொத்தி கொண்டு இந்த நபர்கள் இருக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க தானே போறோம். ஏன்னா கேட்கணும்ல, சீமானவர்கள் ஸ்டாலினை சந்திக்கும் போது அவர் பொட்டி வாங்க போனார், அவர் டிஎம்கேவோட பி டீம். அப்போ விஜய் அவர்கள் சந்திக்க போகும்போது மட்டும் இது வந்து அரசியல் நாகரீகம் கருதி நடக்கக்கூடிய சந்திப்பு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நம்மளால கடந்து போக முடியும்? விஜய் அவர்களை பார்த்து நம்ம சொல்லணும்னு நினைக்கிறது ஒன்னே ஒன்று மட்டும்தான். விஜய் அவர்களே, நீங்க ஸ்டாலின் அவர்களை போய் சந்திக்கிறீங்க அப்படின்னா இன்னைக்கு அவங்களுடைய கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கு, அதை நீங்க தக்க வச்சுக்கணும். அதுக்காக நீங்க ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்திக்கிறீங்க. மாண்பு அப்படிங்கிறது இது கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்களை மதித்து வணக்கம் வச்சப்ப அவருக்கு நீங்கள் திரும்ப வணக்கம் வச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மையான அரசியல் மாண்பு. ஆந்திராவிலலாம் ஜெகன்மோகன் ரெட்டின்னு ஒருத்தர் இருந்தார். மக்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய எழுச்சி பெற்று சிஎம்மாக இருந்தார். அதுக்கப்புறம் அவருடைய நிலைமை என்ன ஆச்சு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு உட்காந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதனால் உங்கள் படத்தில் வர டயலாக்கே சொல்லி நான் இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். கிரிக்கெட் விளையாடலாம், கில்லி விளையாடலாம், ஏன் கோழி குண்டு கூட ஆடலாம், ஆனால் ஆணவத்தில் மட்டும் ஆடவே கூடாது மிஸ்டர் சிஎம் விஜய் அவர்களே அப்படின்னு சொல்லி லெட் மீ கம்ப்ளீட் திஸ் வீடியோ. மக்களாகிய நீங்கள் விஜய் அவர்கள் ஸ்டாலின் அவர்களோடு நடத்தக்கூடிய இந்த சந்திப்பு பற்றியும், எடப்பாடி பழனிசாமி அவர்களை விஜய் அவர்கள் ஒரு பொருட்டாவே மதிக்காத விஜய் அவர்களுடைய ஆணவத்தை பற்றியும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சமூக நிகழ்வு, அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு செயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொளி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.